சிவனை நேசிக்கிற எல்லாத்துக்கும் சதுரகிரி மலை ஏறுறது ஒரு கனவு தான். அவங்க வாழ்க்கையில் செஞ்ச புண்ணியமாக நினைப்பாங்க. அப்படிப்பட்ட மலைக்கு நம்ம எப்படி போகணும், எங்கெல்லாம் தங்கணும், எப்படி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தயாரிக்கணுங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்கிறேன். சதுரகிரி மலை ஏறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயிலாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுட்டு போனால் தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேபி நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அங்கே போகிறதா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தூரத்தில் தான் சதுரகிரி மலை இருக்குது. நீங்கள் திருமங்கலம் வழியாக போகும்போது உங்களுக்கு சதுரகிரி போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சதுரகிரி மலை ஏறணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விடிய காலில் ஏறணுங்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மூலிகை வாசத்தோட நீங்கள் காலிலே ஏறும்போது உங்களுக்கு ஏறதே தெரியாது. ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு காலில் நடக்கிற ஒரு ஃப்ரெஷ்னஸோடு நடந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ காலைல கரெக்டாக 6:30 மணிக்கு உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க உள்ளே ஏறுறது. கரெக்டாக 6:30 மணிக்கு உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒன்று நைட் அங்கே ஸ்டே பண்ணணும், இல்லை நீங்கள் கரெக்டாக 6:30 மணிக்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். மதுரை பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா ஒரு 2 hours 2:30 hours முன்னாடி கிளம்புனீங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் லாங்லேருந்து போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே நைட்டு முன்னாடி போய் ஸ்டே பண்ணுறது தான் நல்லது. ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கோம், அந்த கஷ்டம் எங்களுக்கு வந்துச்சு. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் லாங்லேருந்து போகும்போது நீங்கள் பிஃபோராகவே ஒரு ஈவினிங் டு ஒரு நைட்டு 10 o'clock அங்கே ரீச் ஆகிட்டு அங்கே ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம் எடுத்து தங்கிடுங்க. இல்லை அங்கே மடமும் இருக்கும், அவங்க மடத்தையும் தங்கிக்கலாம். ஆனால் மடத்தில் தங்குறத விட அங்கே ஒரு சின்ன சின்ன ரூம் உங்களுக்கு கிடைக்கும். கீழே மலைக்கு ஸ்டார்டிங் மைண்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 ரூம் இருக்கும் உங்களுக்கு. அந்த 6 ரூம் தான் ஒரு ரூமுக்கு 500 கேட்பாங்க. ஒன்லி 12 ஹவர்ஸ்க்கு கேட்பாங்க, 500 கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ரூம்லேயே தங்கிக்கிட்டு நைட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே நைட்டு ஃபுல்லாக தங்கிட்டு விடிய காலில் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே அன்னதானம் காலையிலே உங்களுக்கு போடுவாங்க. அதை சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் சாப்பிடையும் கூட மலை ஏறலாம் கூட ஏறிக்கலாம். அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறதா நல்லது. லாங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு மாதத்தில் சதுரகிரி மலையை எத்தனை தடவை ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம மலையேறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஒரு மாதத்தில் மொத்தம் 6 நாள் முதல்ல திறப்பாங்க. அது எந்த நாள்னா அமாவாசை, அப்புறம் பௌர்ணமி. அமாவாசைக்கு முன்னாடி பிரதோஷம் ஸ்டார்ட் ஆகி அந்த 3 நாள், அதுக்கடுத்து அதே மாதிரி பௌர்ணமிக்கு பிரதோஷம் ஸ்டார்ட் ஆகி அந்த 3 நாள். ஸோ உங்களுக்கு மொத்தம் 6 நாள் அந்த சதுரகிரி மலையை ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. அப்போ நம்ம மலை ஏறிக்கலாம். மற்ற எந்த நாளுமே சதுரகிரி மலை ஓப்பனில் இருக்காது. இப்போயே 2 மாதம் கழிச்சு தான், கிட்டத்தட்ட 2-3 மாதம் கழிச்சு தான் ஜனவரி 24 உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் ரைனி சீசனாக இருந்தால் உள்ளாக போக முடியாது. ஸோ அதனால் இப்போ 2-3 மாதம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து சம்மர் சீசனில் உங்களுக்கு ரெகுலராக போகிற மாதிரி இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஸோ இனிமேல் நீங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி முன்னாடியே நீங்கள் ரீச் ஆகிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டு விடிய காலில் ஏற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா மதியான டைமில் நீங்கள் ஏறலாம். ஏறினா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் உங்களுக்கு ஏர்லியாக நான் சொன்னேன். அடுத்த விஷயம் என்னென்னா சாப்பாடை பற்றி இந்த 6 நாள் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லைங்க. உங்களுக்கு காலையில், மதியானம், சாயங்காலங்கிற மாதிரி உங்களுக்கு எனி டைம் அன்னதானம் கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் கீழேயும் சாப்பிட்லாம், இங்கேருந்து நீங்கள் மேலே ஏறிட்டு போயிட்டு அங்கேயும் உங்களுக்கு அன்னதானம் போயிட்டு பண்ணுவாங்க. ஸோ சாப்பாடை பற்றி பிரச்சனையே இல்லை. அதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பாடு செம்மையாக இருக்கும். நீங்கள் சூப்பராக சாப்பிட்டுட்டு போகலாம், அந்தளவுக்கு சாப்பாடு இருக்கும். ஸோ சாப்பாடை பற்றிலாம் கவலைப்பட தேவையே இல்லை. அடுத்த விஷயம், நீங்கள் கொண்டு போகிற கார் இல்லை பைக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அங்கே பார்க்கிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதா இருந்தாலும் பார்க் பண்ணிட்டு, மேபி நீங்கள் பைக் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் ஹெல்மெட் வச்சுருப்பீங்க, என்னடா பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. அதை பற்றி அதுக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த ஹெல்மெட்டை கொடுக்குறதுக்கு அங்கே ஃப்ரீயாகவே நீங்கள் கடையில் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கினீங்கன்னா வாங்கிட்டு அங்கே எய்த்தாப்பில் அந்த பார்க்கிங் எய்த்தாப்பிலே கடை இருக்கும். அங்கே நீங்கள் ஹெல்மெட்டை கொடுத்துட்டு நீங்கள் மலையேற ஆரம்பிக்கலாம். எதுவும் உங்கள்கிட்ட பொருள் இருந்தாலும் அங்கேயே கொடுத்து விட போகலாம், ஃப்ரீ தான் அதெல்லாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வாங்க நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காலைல 6:30 மணிக்கு கரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. மலையேறதுக்கு 10 ரூபா தான் ஒருத்தருக்கு டோக்கன். அதை நீங்கள் சீட் வாங்கி வச்சுக்கிட்டு ஏற வேண்டியதான். மேபி நீங்கள் இங்கே குளிக்கிறனாலும் உள்ள ஸ்டார்டிங் மைண்ட்லேயே ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு ஒரு சின்ன அருவி வரும். அங்கே கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருக்கும். ஸோ சூப்பராக நல்லா சில்னஸாக இருக்கும். நீங்கள் வேணால் அங்கே கூட போய் குளிச்சிடலாம். கீழே ப்ரெஷ் பண்ணிட்டு லைட்டாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டிங்கன்னா மேலே அங்கே போய் குளிச்சுட்டு கூட நீங்கள் மலையேற ஆரம்பிக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு அது நல்லாவே இருக்கும் அந்த இடம். கிட்டத்தட்ட இந்த மலை ஏறுறதுக்கு உங்களுக்கு அவங்க ஒருத்தவங்க 5 மணி நேரம் சொல்லுவாங்க, 4 மணி நேரம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக ஏறணும்னு நினச்சாலே கரெக்டாக இந்த மலை ஏறுறதுக்கு உங்களுக்கு 3 மணி நேரம் ஆகும் நார்மலாக ஏறினா. மேபி நீங்கள் அப்படி இப்படியே உட்காந்து கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் மேபி 3.5 மணி நேரம் அந்த ரேஞ்சில் ஆகும், அவ்வளோதான்.
அதே மாதிரி நீங்கள் மலை இறங்குறது அதோட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் கிட்ட நீங்கள் வரும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இறங்கினா கூட 3 மணி நேரம். டோட்டலாகவே இந்த மலை ஏறி இறங்குறதுக்கு உங்களுக்கு 6 ஹவர்ஸ் ஆகும். 6 to இல்லை கொஞ்சம் வயசான வந்தால் 7 ஹவர்ஸ் இல்லை ஒரு 6:30 ஹவர்ஸ் கூட ஆகலாம். ஸோ யங்ஸ்டர்ஸாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் மலை ஏறிட்டு இறங்கிடலாம். அதுக்கடுத்து நீங்கள் மேலே ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அவ்வளோதான். அது நீங்கள் ½ hour இருந்தாலும் சரி 1 hour இருந்தாலும் சரி அதாங்க நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம். டோட்டலாகவே ட்ரெக்கிங் டைம் வந்து 6 ஹவர்ஸ் தான். ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸு இதெல்லாம் நீங்கள் கொண்டு போகலாம். கொண்டு போயிட்டு அதே மாதிரி அந்த பேகை அந்த வேஸ்டேஜ்லாம் திருப்பி உங்கள் பேக்லேயே வச்சு கொண்டு வந்துடுங்க. தயவு செஞ்சு கீழே எங்கேயும் போடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி சுத்தமான இடத்த நம்ம வந்து அஸ்தமிட்டுக்கூடாது. அந்த சுத்தமான காற்றை பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் நீட்டாக வச்சுக்கிட்டு நீட்டாக கொண்டு வந்துக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி தேவைப்படுச்சுன்னா அங்கே மலையில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு அந்த லெமன் வாட்டர் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி அங்கேயே இடையில எல்லாம் விற்பாங்க. ஸோ நீங்கள் அதை குடிச்சிட்டு போய்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம மலை ஏறுறதை பற்றி பார்ப்போம். நீங்கள் சதுரகிரி மலை ஏறுறது எந்தளவுக்கு டஃப்னு நினைக்கிறீங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் ஓரளவு டஃப் தான். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் 3 மணி நேரம் கண்டினியூஸாக நீங்கள் மலை ஏறி ஆகணும். ஒரு சில இடம் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாகவே இருக்கும். நீங்கள் சிவனை நினச்சிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அந்தளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து வழுக்கு பாறைன்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த வழுக்கு பாறை தான் கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஏறிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து ஒரு சில இடத்துல நீங்கள் கையில் பிடிச்சி நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு இடம் வந்து அதுக்கடுத்து வர இடம் வந்து அரிசி பாறைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அரிசி பாறை, பச்சரிசி பாறைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே பாறை வந்து ரொம்ப நடக்கிற இடம் ஃபுல்லாக கூர்மையாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் காலை சேஃபாக வச்சு மூவ் பண்ணி ஆகணும். இதெல்லாம் முடிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் சிவனை பார்க்குற அந்த தருணம் வந்து உங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. அபூர்வமாக இருக்கும். நீங்கள் சிவனை போய் பார்க்கும்போது அந்த ஃபீலை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி சிவனை போய் பார்க்கும்போது தான் அந்த ஃபீல் உங்களுக்கு வந்து தெரியும். ரொம்பவே வயசானவங்களும் கூட இந்த மலை ஏறி வராங்க. அது எப்படி தான் வராங்கன்னு தெரில. அவங்களுக்குன்னு ஒரு வைராக்கியம். ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் போகும்போது கூட ஒரு 70 வயசு இருக்கும் அந்த பாட்டிக்கு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு குச்சி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சைடில் ஒரு கைடை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ரிலேஷன் தான் நினைக்கிறேன். அவங்க பிடிச்சிக்கிட்டே வராங்க. இதெல்லாம் அப்படி ஒரு நம்பிக்கையோடு வராங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே இந்த மலையேற வருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மலையேறது பெரிய விஷயமா தெரியாது. அவங்களுக்கு சிவனை நினச்சிக்கிட்டு வர எல்லாத்துக்குமே எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அதோட இன்னொன்று சொல்ல மாட்டேன். போகிற வழியில் ஒரு சில இடத்துல நிறைய குரங்கு நீங்கள் பார்க்கலாம். அந்த குரங்கு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஏதோ நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல சாப்பிட வேணாம். சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களை கேட்காது. உங்கள் மேலே ஏறி அதை பிடிங்கிட்டு ஓடிடும். ஸோ அது உங்களுக்கும் சேஃப் கிடையாது. ஸோ குரங்குங்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஏதாச்சும் நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறதோ ஏதாச்சும் பண்ணுறதோ சாப்பிட்றதோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது. ஃபைனலாக நாங்கள் 6:30க்கு ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி அங்கே வந்து நாங்கள் ரீச் ஆக 10 மணி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் நாங்கள் ஏறினோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஏன் இடையில வேறு ஒரு சின்ன அருவியில் நாங்கள் குளிச்சுட்டு வரலாம். மேபி 1/2 மணி நேரம் அதில் ஸ்பெண்ட் ஆகிருக்கலாம். இப்படி தான் கிட்டத்தட்ட 3 to 3:30 ஹவர்ஸ் ஆகலாம் உங்களுக்கு ஏறுறதுக்கு மட்டும். அதுக்கடுத்து நீங்கள் போயிட்டு நாங்கள் ஒரு ½ hour அங்கே டைம் சொல்லணும். ½ hour 3/4 மணி நேரம் இருக்கும். அங்கே டைம் சொல்லிட்டு நல்லா சிவனை பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் திருப்பி வர எங்களுக்கு 3 hours ஆச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டோட்டலாக 6 hours 6:30 hours ஆகலாம். ஓகேவா? இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன். நல்லா கிறிஸ்பாகவும் டீட்டெயிலாகவும் எல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வேறு யாரும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து வர வீடியோவில் நான் அவங்க எப்படிலாம் அங்கே மலை ஏறணும், போகிற வழியெல்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறத இதுக்கு வர அடுத்த ஒரு வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக காட்டுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ சதுரகிரி மலை ஏற எல்லோரும் இந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பதிவு இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.